டேய் என்னடா ஃப்ரீ ஃபயர் இது சீ பூ கைஸ் கடுப்பாவுதுங்க என்ன சொல்றது கூட தெரியலங்க நம்ம ஃப்ரீ ஃபயர்ல என்னதான் நம்ம கேம் பிளே நல்லா கொடுத்தாலும் ஆனா ஹேக்கர்னு ஒருத்த வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா நம்மளால கேம் பிளேவே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கேம் பிளே பண்ணிருப்பேன் சிஎஸ் ரேங்க்ல பேனல் ஹேக்கர் வந்திருப்பான் நானும் எங்க டீம்மேட்டா போயிருப்போம் எங்க டீம்மேட்ல ஜீஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாரு கிராண்ட் மாஸ்டர்ல அவர் கிராண்ட் மாஸ்டர் போனதுனால என்னன்னு தெரியல பேனல் ஹேக்கரே வந்துகிட்டே இருக்கானுங்க எப்படிதான் ஒரு கேம் பிளே பண்றாருன்னே தெரியல ரொம்ப கஷ்டம் இங்க இந்த மேட்ச் பாருங்களேன் நாங்க மேல போயிட்டு 4 பேருமே வந்து பார்த்தா எனிமி அடிச்சிட்டு இருக்கோம் எப்படி வந்தானே தெரியல 4 பேருமே அட் டைம்ல வந்து பார்த்தா கேலி அவன் பாட்டுன்னு வந்தா அடிச்சா போயினே இருக்கிறான் அவன் எகிரி அடிக்கிறாங்க சத்தியமா சொல்ற படிக்கிட்டு மேல கூட ஏறி வீட்டு மேல அப்படியே வீட்டு மேல பறந்து வந்தா அடிச்சுட்டா போயிட்டே இருக்கான் சோ ரெண்டாவது ரவுண்ட் பாருங்க இந்த ரவுண்ட் நான் அப்பாவி மாரி போயிட்டு இருப்பேன் வந்தா அடிச்சா போயிட்டே இருக்கு எனக்கு வெறுப்பு மேல வெறுப்பு ஏறிக்கிட்டே இருக்கு இந்த கரண்டாக்காரன் எப்போதான் இந்த பேனல் யூஸரை ரிமூவ் பண்ணுவா சத்தியமா எங்களுக்கு தெரியல அதுக்கான ஸ்டெப் வந்து பார்த்தா எடுக்கிற சொல்றானுங்க அதுக்கான மெயிலாம் அனுப்புறானுங்க ஆனா எதுவுமே எடுக்கிற மாதிரி தெரியல நான் வந்து பாத்தீங்கன்னா 15 போயா ஸ்ட்ரைக் வச்சிருந்தேன் ஆனா இந்த ஒரே ஒரு மேட்ச்ல என் வாழ்க்கையே தலைகையே போட்டுச்சு சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லாருக்குமே நடந்துட்டு தான் இருக்குது சோ பேனல் யூசர் வந்து பார்த்தா இவனுக்கு ரிமூவ் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானு எனக்கு தெரியல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டை போட்டு நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க